ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியிலுள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். இங்க நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி என்ன சொன்னார்னா, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் என்ன பண்ண போறேன், உன்னை பெரிய ஜாதியாக்க போறேன், உன்னை ஆசீர்வதிக்க போறேன், உன் பேரை பெருமைப்படுத்த போறேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னார். அப்போ ஆபிரகாம் என்ன பண்ணார்னா, 4ஆம் வசனத்துல பார்க்கும்போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். எப்பவுமே ஒன்னையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்முடைய ஆசீர்வாதம் எப்போ தெரியுமா நமக்கு கிடைக்கும்? தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் எப்போது பெற்றுக்கொள்ள முடியும்? எப்போது நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யும் பொழுதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை நாம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் சொல்ற காரியம் இருக்கும். கர்த்தர் சொல்வார், இப்படி செய்ய அப்படின்னு சொல்லும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க, அதை கேட்க மாட்டாங்க. அப்போ கேட்கலன்னா, செய்யலைன்னா ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்காது. இங்கே கர்த்தர் என்ன சொன்னாரோ, என்ன சொன்னாரு, உன் தேசத்தை விட்டுட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நீ என்ன பண்ணும், புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லும் போது ஆபிரகாம் என்ன தெரியுமா பண்ணாரு? அவருடைய தேசத்தை விட்டாரு, அவருடைய இனத்தை விட்டுட்டாரு, தகப்பனுடைய வீட்டு புறப்பட்டு தேவன் காண்பிக்க தேசத்துக்கு என்ன பண்ணாரா, புறப்பட்டு போனாராம். பார்த்தீங்களா? அப்படி செய்தபடினால தான் கர்த்தர் ஆபிரகாம அவர் சொன்னபடியே ஆசீர்வதித்தார். தேவனாகிய கர்த்தர் என்னென்னலாம் ஆசீர்வாதங்களை கொடுப்பேன்னு சொன்னாரோ அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆபிரகாமுக்கு கொடுத்தார். அன்பு தேவ பிள்ளைகளுக்கு இந்த காலை வேளையில நான் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னா, தேவன் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யும் போதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அதை ஏற்றுக்கொண்டு அதுக்கு கீழ்ப்படியும் பொழுதுதான் நமக்கு ஆசீர்வாதங்கள். அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நம்ம செய்யலைன்னு சொன்னா நமக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்காது. அப்போ நம்ம செய்கிற ஜெபங்கள், ஆராதனைகள், சரிங்களா, எல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னா வெறுமையான, எதிர்பார்த்து தோல்வி அடைகிற, சரிங்களா, குறைவுபடுகிற, நிறைவில்லாத அப்படிப்பட்ட காரியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அதனால நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க? கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி செய். பாருங்க, ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் 6 நாளைக்குள்ள
எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். பூமியில் இருக்கிற எல்லாவற்றையும், சரிங்களா, மனுஷனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் என்ன பண்ணாரு? 6 நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து அதே 6வது நாள் மனுஷனையும் உண்டாக்கி, சரிங்களா, அவனை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டு சொன்ன காரியம், எல்லாவற்றையும் நீ ஆண்டுகொள், நீ ஆசீர்வாதமாயிரு அப்படின்னு. அப்புறம் என்ன தெரியுமா சொன்னாரு? தோட்டத்தில் உள்ள எல்லா கனியும் நீ என்ன பண்ண? சாப்பிடு. எல்லாமே உனக்காகத்தான், எல்லாம் உனக்காக. ஆனா எதை மாத்திரம் சாப்பிடக்கூடாது? அதாவது என்ன சொன்னார்னா, எல்லாவற்றையும் நீ புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ என்ன பண்ணக்கூடாது? புசிக்கக்கூடாது. நீ அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று சொல்லி கட்டளையிட்டார். நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தை தேவனாகி கர்த்தர் சிருஷ்டித்தார். பாருங்க, அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்த காலங்களிலே பாவமோ, பயமோ, வேதனையோ, துன்பமோ, இழப்போ, கண்ணீரோ, போராட்டங்களோ, மரணமோ, பயமோ கிடையாது. எதுவுமே இல்லை. இன்னைக்கு மனிதர்கள் அனுபவிக்கிற எந்த துன்பமும் அப்போ இல்லை. எப்போ எல்லா கஷ்டங்களும் வந்துச்சு, எல்லா துன்பங்களும் எப்போ வந்துச்சு? எப்போ பயம் வந்துச்சு? எப்போ அலைச்சல் வந்துச்சு? எப்போ போராட்டம் வந்தது? எப்போது அலைச்சல் வந்தது? கண்ணீர் எப்போது வந்தது? எப்போது மரணம் வந்தது? எப்பொழுது பாவம் உலகத்தில் வந்தது என்று சொல்லி பார்த்தால் எப்பொழுதுங்க? தேவன் சொன்னதை என்ன பண்ணல? அவர்கள் என்ன பண்ணல? கேட்டார்கள், ஆனால் கீழ்ப்படியவில்லை. கேட்டார்கள், ஆனால் கீழ்ப்படியவில்லை. ஆனால் ஆபிராம் என்ன தெரியுமா பண்ணாரு? தேவன் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்தார். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். அளவிட முடியாத ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். குறைவில்லாத ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிறார். எப்போ தெரியுமா கிடைக்காதெல்லாம்? எப்போ கிடைக்குங்க? அது அப்படியே நம்ம நடக்கும் பொழுது, அது கொஞ்சம் கூட என்ன பண்ணக்கூடாதுன்னா, அதுல ஆல்டர் பண்ணக்கூடாது, திருத்தங்கள் செய்யக்கூடாது. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதன்படியே நம்ம செய்யணும். அதனால்தான் மேன்மையான ஆசீர்வாதங்களாகல நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். நீங்க மத்திய 1ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துனுடைய வம்ச வரலாறு இதுல பார்க்கிறோம். பாருங்க, எவ்வளவு ஆசீர்வாதம் அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். இங்கே அவருடைய ஆபிரகாமுடைய வம்சத்துல தான் தாவீது ராஜா வந்தார். ஆபிரகாம் வம்சத்துல தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு இரட்சகராக அவதரித்தார். அந்த தேவன், தேவாதி தேவன் இந்த உலகத்திலே இரட்சகராய் வருவதற்கு யாருடைய வம்சத்துல அவதரித்தார்? சொல்லுங்க. ஆபிரகாமின் வம்சத்துல. ஆபிரகாமின் வம்சத்துல. அப்போ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பார்த்தீங்களா?
அது மாத்திரம் இல்லை, பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இங்க நம்ம பார்க்கிறோம், 2 பேர் இருந்தாங்க, ஐஸ்வர்யவான் ஒருத்தன், லாசரு. 2 பேரும் மரித்து போனார். ஐஸ்வர்யவான் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். ஆனால் லாசரு தேவ தூதர்களால் ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். பரதீசில ஆபிரகாம் மடியில இளைப்பாறுகிற ஒரு பெரிய பாக்கியம் பாருங்க. பூமியிலும் ஆபிரகாம் மூலமா ஆசீர்வாதம், பரலோகத்திலும் ஆபிரகாமோடு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எப்படி தொடர்கிறது பார்த்தீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுங்களா? அவர் சொல்றதை செய்யணும். இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிற மேன்மையான காரியங்கள் ஒன்னே ஒண்ணுதான், நம்ம ஆண்டவர் கீழ்ப்படியணும், ஆண்டவர் சொல்றது செய்யணும். எதுக்கு தெரியுமா? ஏன் தெரியுமா? அதுல தான் நன்மை, அதுல தான் ஆசீர்வாதம், அதுல தான் உயர்வு. அவருடைய வார்த்தை எதிர்த்து நிற்போம் என்று சொன்னால், அவருடைய வார்த்தை கீழ்ப்படியல சொன்னா, நிச்சயமா நம்முடைய வாழ்க்கை என்ன இருக்குதுல ஆசீர்வாதங்கள் இல்லாமல் போய்விடுகிறது. 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம பார்க்கிறோம் 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். பாத்தீங்களா? கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இப்போ ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில? கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல் எதற்கு தெரியுமா? அந்த கீழ்ப்படிதல் எதற்கு தெரியுமா? நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு, நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தான், வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் என்ன சொல்றாரோ தம்முடைய வார்த்தையின் மூலமா என்ன சொல்றாரோ அதுக்கு ஒவ்வொருவரும் கீழ்ப்படியலாம், மென்மையாய் உயர்த்தப்படுவோம். இன்னைக்கு நீங்க புரிஞ்சு கொள்ளணும், நீங்க உணர்ந்து கொள்ளணும். என்ன உணரணும்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னால், தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதன்படித்தான் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி, அப்படி செய்யும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்கிற அந்த உணர்வு நம்ம ஒவ்வொருவருக்கும் வரணும். இல்லைன்னு சொன்னால் நம்மளால ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தர் என்னெல்லாம் ஆபிரகாமுக்கு சொன்னார் அதெல்லாம் அப்படியே செய்தார். உன் பேரை பெருமைப்படுத்துன்னு சொன்னார், பெருமைப்படுத்தினார். பூமியிலும் பெருமைப்படுத்தினார். பரிசுத்தவான்கள் இளைப்பார்கிற இடமாகிய அந்த பரதேசிலையும் தேவன் யாரை வைத்திருந்தார்? ஆபிரகாம் வச்சிருந்தார். அவருடைய மடியில இளைப்பார்கிற ஆசீர்வாதங்கள் அநேகர் கொடுத்தார். பூமியில் இருக்க எல்லாரும் ஆபிரகாமுக்குள்ள தான் ஆசீர்வாதம். இந்த கால வேளையில கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற அன்பு தேவ பிள்ளைகள், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியங்களை, ஆண்டவர் சொல்கிற காரியங்களை
கேட்டு அதன்படி செய்து ஆசீர்வதிக்கப்படுவீர்களாக. ஆமென். சொல்லுங்க, எந்த விதத்திலும் சாத்தானுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இடம் கொடுக்காது. ஆமா, அவன் சொல்ற வார்த்தைகளை கேட்கக்கூடாது. தேவன் ஆதாம் இடத்திலும் ஏவாள் இடத்திலும் சொன்னதை அவர்கள் கேட்கல. ஆனா பிசாசு சொல்றது அவங்க என்ன பண்ணாங்க? கேட்டாங்க. கேட்டாங்க. தேவன் சொல்றத செஞ்சாதான் ஆசீர்வாதம். இந்த உலகத்துல பிசாசு அநேக காரியங்களை, தேவனுக்கு எதிரான காரியங்களை சொல்லும்போது அநேகர் என்ன பண்றாங்க? அதை கேட்டுடுறாங்க. தேவனுடைய வார்த்தையை விட பிசாசின் வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்றாங்க. தேவனுடைய வார்த்தைகளை விட உலகத்துக்குரிய வார்த்தை, உலகத்துக்குரிய வாழ்க்கையிலையும் பிசாசு கொண்டு வருகிற தந்திரத்துல சிக்கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போறாங்க. அன்னைக்கு இந்த உலகத்துல பாவம் வந்ததுக்கு காரணம் பயங்களும் போராட்டங்களும் துன்பமும் மரணமும் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பிசாசுக்கு செவி கொடுத்துட்டாங்க. பிசாசின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்துட்டாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போனதுனால தான் இவ்வளோ கஷ்டங்கள். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதன்படி செய்து ஆசீர்வதிக்கப்படுவோமாக. ஆமென்.